காலையிலேயே கடைக்கு போய் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு வரும்போது பபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு அக்கா வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அது கன் மாரி நெறைய பபிள்ஸ் வரும். அது 1 வாங்கிட்டு வந்ததுமே குழம்பு வச்சுட்டு இட்லி ஊத்திட்டேன் காலையிலக்கு. அதே குழம்பு மதியத்துக்கு வச்சுக்கலான்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டேன். மதியத்துக்கு சாதமும் கூடவே முட்டையும் வேக வச்சுட்டேன். ரொம்ப நாளாவே ராகில பேன் கேக் செய்யணும்னு ஆசையாவே இருந்தது. இன்னைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு ராகி மாவு 1 கப் சேர்த்துட்டு, கூடவே 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கணும். இது எல்லாமே மிக்ஸி ஜார்லயே சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரைக்கு பதிலா 3 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவு நல்லா நைஸா கரைச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்போ தோசைக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு எப்பயும் போல தோசை ஊத்துற மாரி 2 கரண்டி ஊத்திக்கலாம். குட்டியா ஊத்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இதே மாரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம். நான் கூட சுட்டதுக்கப்புறம் இறுகி போய் டைட்டா இருக்குமோன்னு நெனச்சேன். ஆனா பால் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. இந்த அளவு சாஃப்ட்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கிறதா இருந்தா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறதுனால ஸ்வீட்னஸ் கரெக்ட்டா இருந்தது. மேல கொஞ்சமா தேன் விட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருந்தது. 1/2 கப்பு மாவுல நமக்கு 4 வந்துச்சு. இதே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸ் கூட.